கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு கண்டச்சனியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் சார். 10ல் குரு சார், கேந்திராதிபத்திய தோஷம் சார். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் வந்துட்டா கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்கிறாங்களே சார், ஏதாவது நல்லதா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறார். அப்போ இனி அந்த 7ஆம் இடம் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பீடு, அல்ட்ரா ஸ்பீடு, டாப் ஸ்பீடு, அதிவேகம் அப்படிங்கிறக்கூடிய அமைப்பில் இது நாள் வரைக்கும் நான் ஸ்லோவாக இருந்தேன், மந்தமாக இருந்தேன், ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் மோடில் இருந்தேன் அப்படின்னெல்லாம் யாருமே எங்களை சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ஸ்பீடாக இருப்பாங்க. பாதங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப வாக்கிங் போகிறேன், ரொம்ப ஜாக்கிங் போகிறேன்னு சொல்லி போய் எங்கேயாவது காலில் நம்மளே ப்ராப்ளத்தில் பண்ணாமல் பார்த்துக்கணும். இரவு நேரத்தில் குழப்பம் கொள்ளக்கூடாது. டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்டினா வண்டியை நிப்பாட்டிடணும். அப்போ தான் நான் ஆக்ஷன் மோடில் ஸ்பீடு போகிறேன்னு நினச்சோம்னா பெரிய ஃபைன் வந்துடும், இல்லை அடுத்த பூத்தில் போலீஸ்காரர் வண்டியை பிடிச்சிடுவார். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால் தவறான நபர்கள் தான் இந்த நேரத்தில் நம்மை தேடி வருவார்கள். அதை மீறி நல்ல வரன்கள் வந்தால் நிஜமாகவே அவங்க அந்த மாதிரி படிச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா, அது போல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களை வச்சு கரெக்டாக எல்லாத்தையும் பேப்பரில் எழுதிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை 13ஆம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது. ஸோ நிறைய பேருக்கு பலன் மாறும். ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி வக்கரம் அடைகிறது. இந்த வக்கரம் என்பது அன்டில் 10th ஆகஸ்ட் வரை இருக்கிறது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கிர யோகமாக அமர இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ், அதாவது செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா, ஏற்றமா, இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சர்க்கல்கள் இருக்குமா, எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு கண்டச்சனியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் சார். 10ல் குரு சார், கேந்திராதிபத்திய தோஷம் சார். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துல வந்துட்டா கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்றாங்களே சார், ஏதாவது நல்லதா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வரிசையா என்னென்ன சுபபலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 7ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறார். அப்போ இனி அந்த 7ஆம் இடம் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பீடு, அல்ட்ரா ஸ்பீடு, டாப் ஸ்பீடு, அதிவேகம் அப்படிங்கிறக்கூடிய அமைப்புல இது நாள் வரைக்கும் நான் ஸ்லோவா இருந்தேன், மந்தமா இருந்தேன், ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் மோட்ல இருந்தேன் அப்படின்னெல்லாம் யாருமே எங்களை சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா ஸ்பீடா இருப்பாங்க. இதை தவிர வேற என்ன சார் பிரமாதமா கன்னிராசிக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்து ஒரு ஜாக்பாட்டுன்னு எடுத்துக்கலாம். வழக்கமா இந்த ஜாக்பாட்டுங்கிறது நமக்கு ஒரு 25 நாள் தான் இருக்கும். இந்த ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, அது கேட்பதற்கு எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறதோ அதே போல் லாபத்தில் புதன் வக்ரம் அப்படிங்கிறது டபுள் பவர் பிரதர். 25 நாள் 28 நாள் இருக்கக்கூடிய கிரகம் 60 நாள் இருந்து நமக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதியில மாட்டுது. அப்போ நம்மகிட்ட லாபம் மாட்டும். அதுலயும் அந்த புதன் ஆயில்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறது. ராசியாதிபதியின் நட்சத்திரம்ங்கிற அமைப்புல பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. அந்த நேரத்துல இவங்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு விரையாதிபதியும் லாபத்துல விழுகும். சூரியன் லாபத்துல விழுகும். முதல்ல சூரியன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் திக்பலத்துல வரும், அப்புறம் லாபத்துல வரும். அப்போ ஒரு விஷயம் வேண்டாம்,
லாஸு, அதை தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அதுலேயும் லாபம். எப்படின்னா அந்த பொருளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு விலையை கொடுத்து வாங்கிட்டு போனா அது நமக்கு லாபம் தானே. அதாவது ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு விற்கிறோம், அவர் கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாரு, வாபஸ் கொடுக்குறோம், திரும்ப இன்னொருத்தர் வந்து அதை 15 ரூபாய்க்கு இதுதான் எனக்கு வேணும்னு வாங்கிட்டு போனால் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனை ஏற்படுத்துது. இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் ஆட்சி, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில். இவர்களுக்கு ஒரு பிரமாதம். அப்போ பாக்கியம்ங்கிறது முழுவதுமா சுக்கிரன் இங்கே தான் வேலை செஞ்சோம். ஏன்னா ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இதெல்லாமே அந்த பொருள் அணியில வரக்கூடிய கிரகமா வந்து மாட்டிடுது. அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு பாக்கியம்னா அது ஒரு உச்சத்துல வந்து அமையும். ஒரு நல்ல கம்ஃபர்ட், லக்ஸரி, வெளிநாட்டு தொடர்பு, 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல நீட்டான வரன், அதன் மூலம் ஒரு சமாதானம், சந்தோஷம் எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்போ இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹாப்பி மூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும், ஒரு சிரிப்பை, புன்முறுவலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது என்னன்னா இவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பாக்கெட்டில் பணம் வைத்துக் கொள்வது, இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலம். சுபகாரியங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ கம்ஃபர்ட், லக்ஸரி, அடுத்த லெவல், வீடு, வாகனம், மனை அபிவிருத்தி, இதெல்லாம் நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன், பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பாக, ஒரு பிரமாதமான ஒரு பாசிட்டிவ் அமைப்பாக வருகிறது. 6ஆம் இடத்தில் ராகு. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பொதுவாகவே உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் நமக்கு நல்ல அபிவிருத்தியையும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராகுவை குரு பார்க்கிறது. அப்போ அது குரு சண்டாள யோகமாக வருகிறது. சுகஸ்தானாதிபதி ராகுவை பார்ப்பதனால் இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், ஒர்க்கா இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், மீடியாவா இருந்தாலும் ஒரு ராக்கெட் ஸ்பீடுல மேல போறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்போ அந்த வாய்ப்புல போய் நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணணும். இவங்க நல்ல பே மாஸ்டரு, நல்ல கிளையண்ட்டு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளீனா எழுதிட்டோம், சைன் வாங்கிட்டோம், போய் கொடுத்த பிரீஃபிங் பிரகாரம் தான் ப்ராடக்டையோ இல்லை கான்செப்டையோ சப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தும். சுக்கிரன் ஆட்சி, புதன் லாபஸ்தானத்தில் வக்ரம், குரு வந்து இவர்களுக்கு ராகுவை பார்ப்பது, இது எல்லாமே இவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். விரையாதிபதி ஜீவனத்தில், பிறகு விரையாதிபதி லாபத்தில், 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இவ்வளவுமே பிளஸ் பாயிண்ட்ஸ். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னு தேடி எடுத்துக்கிட்ட அஷ்டமாதிபதி மறைவுன்னு எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதி நமக்கு 12ஆம் இடத்துல இருந்து கஷ்டத்தை கொடுக்க போகிறார். அவரை வந்து கேது வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டாரு. அப்போ வழக்கமா 12ஆம் இடத்தில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ்ங்கிறது ஒரு 5%, 10%, 20%க்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பிளஸ் பாயிண்ட் சொல்லியாச்சு. தேடி பார்த்தா 2 மைனஸ் பாயிண்ட். என்ன? முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல. அப்போ நம்ம முயற்சி பண்ண மாட்டோம், பண்ணினா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்மளை கம்ப்ரஸ் பண்ணிக்குவோம், நம்மளை வித்ட்ரா பண்ணிக்குவோம். இந்த ஒரு விஷயத்தை கவனமா எடுத்துக்கணும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதை மட்டும் ரொம்பவும் கவனமா பார்க்கணும். எப்படின்னா செவ்வாய்ங்கிறது இங்கே சகோதர காரகனை குறிக்கும். 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி, மனைவி கணவன். அப்போ நம்முடைய சகோதரருக்கும் நம்முடைய கணவனுக்கும் இல்லைன்னா மனைவிக்கும் பிரச்சனை வரும். இதுதான் விஷயம். இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவும் புத்திசாலித்தனமா பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பிளஸ் பாயிண்ட்டை இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் மொத்தமா சாப்பிட்டு போயிடும். சகோதரனோ சகோதரியோ உங்களது ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ ஏதாவது ஒரு விஷயத்துல 1 செகண்ட் இரிட்டேட் பண்ணிட்டு ஓகே பிரதர்ன்னு போயிடுவாங்க. அந்த 1 செகண்ட் இரிட்டேஷன் உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து 1 மாசம் வரைக்கும் எக்கோ ஆகி ரிப்பீட் மோட்ல வந்துகிட்டு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ சனிங்கிறவர் வந்து இங்க வியாபாரத்துல வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸையும் குறிக்காட்டும். இந்த விஷயத்தை அவர்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். 12ஆம் இடம் கால் பாதங்கள். பாதங்களை பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப வாக்கிங் போகிறேன், ரொம்ப ஜாகிங் போறேன்னு சொல்லி போய் எங்கேயாவது காலை வந்து நம்மளே ப்ராப்ளத்தில் உண்டு பண்ணாமல் பார்த்துக்கணும். இரவு நேரத்தில் குழப்பி கொள்ளக்கூடாது. டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்டினா வண்டியை நிப்பாட்டிடணும். அப்போ தான் நான் ஆக்ஷன் மோடில் வந்து ஸ்பீடு போகிறேன்னு நினச்சோம்னா பெரிய ஃபைன் வந்துடும், இல்லை அடுத்த
பூத்தில் போலீஸ்காரர் வண்டியை பிடிச்சிடுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 1 மந்த் நீங்கள் தள்ளி போடுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால் தவறான நபர்கள் தான் இந்த நேரத்தில் நம்மை தேடி வருவார்கள். அதை மீறி நல்ல வரன்கள் வந்தா நிஜமாகவே அவங்க அந்த மாதிரி படிச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா, அது போல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களை வச்சு கரெக்டாக எல்லாத்தையும் பேப்பரில் எழுதிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுறது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்வதன் மூலம் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். தொழில் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளைக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.